ஒருத்தங்க இருக்காங்க, இவன் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க இவனுக்கு பலியாகல, ஆனா இவன் பண்ண அசிங்கத்துக்கு அவங்க எனக்கு சாட்சியா வந்திருக்காங்க. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியணுமா? ஆனா இருந்தாலும் நம்ம தோத்துட்டோம் சக்தி. அந்த ரஞ்சன் ஜெயிச்சிட்டான். நான் உங்களை தோக்க விட மாட்டேன் டாக்டர் சிவா. வாங்க நம்ம சக்தி வீட்டுக்கே போகலாம். ஆனா ஜோதி, உன் நிலைமை சுத்தமா சரியில்லை. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் நல்லா தான் இருக்கேன், நிஜமாவே. சக்தி, டாக்டர் சிவா, ஜோதியோட பல்ஸ் நார்மலா இருக்கு. அப்புறம் அவ ப்ளீடிங்கும் நின்னுடுச்சு பாருங்க. ஜோதி, ஆர் யூ ஷூர்? இங்க பாரு, நீ ஹாஸ்பிட்டல் போறது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா உனக்கு பலமா அடிபட்டிருக்கு. உன்னால நிஜமா வர முடியுமா? என்னால வர முடியும். நிறுத்திட்டாரு சிவன், காலத்தை நிறுத்திட்டாரு. நான் உங்ககிட்ட சொன்னல டாக்டர் சிவா, நமக்கு நல்ல எண்ணம் இருந்தா கடவுள் காலத்தையும் தடுத்து நிறுத்திடுவாருன்னு. அவர் கண்டிப்பா அதிசயம் செய்வாரு. அந்த அதிசயத்தை இன்னைக்கு காட்டிட்டாரு. என்ன ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகப்படுத்தவா? நீ எப்படி இங்க? ஆமா, நான் தான். ஏமா நீ யாருமா? உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நான் டாக்டர் சிவாவோட ஃபார்மா கம்பெனில நான் ரஞ்சனோட வேலை பண்ணிட்டு இருந்தேன். இவன் என்ன அவனுக்கு இரையாக்க முயற்சி பண்ணான். இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு? உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லணும்னு நினைக்கிறத எனக்கு சொல்ல கூட வெக்கமா இருக்கு. ஆனா இந்த பொறுக்கி வெக்கமே இல்லாம அவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பண்ணான். ஆனா டாக்டர் சிவா அன்னைக்கு மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா, அன்னைக்கு அவர் என்னை காப்பாத்தாம விட்டிருந்தா, இன்னைக்கு நான் யாரோட முகத்திலயும் முழிக்க முடியாம போயிருக்கோம். அட, இவள நம்பாதீங்க. நான் உண்மையா சொல்றேன். இவ எனக்கு யாருன்னே தெரியாது. இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. என் புள்ளெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அட, நாங்கெல்லாம் ரொம்ப டீசென்ட்டான மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஊர்ல எங்க வேணா போய் கேட்டு பாருங்க. என் புள்ள ரஞ்சன் எவளையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். நான் எனக்கு பிறந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ஒண்ணும் போய் சொல்லல. அட, இந்த விஷயத்தை எதுக்கு நீ முன்னாடியே வந்து சொல்லல? எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகம் வரல. அது சரிதான்ப்பா. இவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா?
உனக்கு என்ன பைத்தியமா? யாரடா பைத்தியம் சொன்ன? டாக்டர் சிவா, யார பைத்தியம் சொன்ன? யாரையும் பைத்தியம் சொல்லாத. அது தப்பான வார்த்தை, திட்டுற மாதிரி இருக்கும். டாக்டர் சிவா, டாக்டர் சிவா ப்ளீஸ் அமைதியா இருங்க. அவன் உங்களை ட்ரிகர் பண்றதுக்கு ட்ரை பண்றான், அதனால அமைதியா இருங்க. அடுத்த முறை நீ பைத்தியம் சொன்ன உன்னை கொண்டு போட்டுருவேன், பாத்துக்கோ. நீங்க வாங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. இவரோட கம்பெனில 1000 பேர் வேலை பார்க்கறாங்க. இத மறக்கிறதெல்லாம் சின்ன விஷயமா என்ன? அமைதியா இருங்க. இவனை நான் முதல் முறையா பார்த்தப்பவே இந்த பக்கம் திரும்ப இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அதோட அன்னைக்கு எனக்கு ஸ்டோர் ரூம்ல ஷாக் அடிச்சப்போ இதெல்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தோணுச்சு. அதனால நாங்க டாக்டர் சிவாவோட ஆபீஸ்க்கு போனோம். அங்கதான் எங்களுக்கு ரஞ்சன் பத்தின ஆதாரம் கிடைச்சது. அவனோட எல்லா ரெக்கார்ட்ஸும் கிடைச்சது. இதுலதான் எங்களுக்கு ஜோதியோட அட்ரஸ் கிடைச்சது. அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீங்க ப்ளீஸ் உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. அது சரிம்மா, ரொம்ப நல்ல ஐடியா. சக்தி பண்ண கூத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஐடியா. சம்பந்தி அவ்வளவு சொல்லியும் கூட டாக்டர் சிவா கூட நைட்டு முழுக்க இருந்திருக்கா. இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் மச்சான் மேல பழிய போடுறா. டாக்டர் சிவா வேணாம். நாங்க யாரும் பொய் சொல்லல. எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பொய் சொல்றதெல்லாம் நீங்க தான். இது எல்லாம் உண்மையை மறைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன தயவு செஞ்சு நம்புங்க. அட அது எப்படி பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா பைக்ல இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றீங்களே? டிஎஸ்பி சார், பைக் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல்ல இருக்கானான்னு பாருங்க. நீங்க உங்க டீம் கிட்ட சொல்லுங்க சார், அவங்க தேட போறாங்க. சக்தியும் சிவாவோட இருந்திருக்கா. நான் அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். நீ உன்னோட போனை கொடு. இல்லம்மா அம்மா, அது நாம அப்படி செய்யக்கூடாது. நாம தான் அவங்கள தேடணும். ஏன் சொல்றேன்னா, அவங்க வீட்டுல அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல. அவங்க தேவையில்லாம கவலைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நம்மளால அவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. நாம நம்மள பத்தி மட்டும் சுயநலமா யோசிக்க கூடாது. இந்த சமயம் அவங்கள பத்தியும் யோசிக்கணும்ல. அதோட அது சக்தியோட குடும்பம் தானே. மந்திரா சொல்றது கரெக்ட் தான். எப்படியோ சிவாவும் சக்தியும் நல்லா இருக்கணும். பாட்டி அழாதீங்க. ஐயோ கடவுளே, இந்த குழந்தைங்கள நீ இன்னும் எவ்வளவுதான் சோதிப்ப?
உன் மச்சானுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு. கல்யாணம் இல்ல மேடம், இங்க கருமாதியும் நடத்தும் போல இருக்கு. என்ன சொல்ற? என்ன சொல்றவா? அந்த சிவாவும் சக்தியும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்த உடனே என் மச்சானை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அந்த சிவாவும் சக்தியும் தனியா வரல, கூடவே அந்த ஜோதியும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த ஜோதி இருக்கல, அவ பழைய கதையெல்லாம் இப்போ ஓபன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன செய்யறது மேடம்? இப்ப அவங்க அக்காவும் கை நழுவி போயிட்டா, சக்தியும் கை நழுவி போயிட போறா. அது மட்டும் இல்லாம இந்த வீடும் கைவிட்டு போக போகுது. இந்த சக்தியை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே. எத்தனை முறை நான் அவளை தூக்கி போட்டு உடைக்க நினைச்சாலும் ஒரு முறை கூட உடையாம ஒவ்வொரு முறையும் எந்திரிச்சு நிக்கிறா அவ. ஆனா இந்த முறை நான் அவளை உடைக்கிற உடையில அவளால என்னைக்கும் எந்திரிச்சு நிக்க முடியாது. உனக்கு பிளான் பி ஞாபகம் இருக்குல்ல? உடனே அதை ஆக்டிவேட் பண்ணு. நாம ஒரு பேக்கப் பிளான பண்ணி ஆகணும். என்ன மேடம், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க, உங்க பிளான் செம்மையா வேலை செய்யும்னு சொன்னீங்களே, இப்போ என்னாச்சு? என்னோட கான்ஃபிடன்ஸுக்கான காரணம் என்ன தெரியுமா? எப்பவும் நான் பிளானை மட்டும் போட மாட்டேன், கூட பல பேக்கப் பிளான்ஸையும் பண்ணுவேன். இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த சிவா சக்தி கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதோட என் சக்தி என்ன தெரியுமா? என்னோட பேக்கப் பிளான்ஸ். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. அந்த ஜோதிக்கு ஒரு குழந்தையும் இருக்கால. ஆன்ட்டி இன்னும் ஏன் வரல? ஆமா, அவ வந்து எனக்கு முன்னாடி தான் இருக்கா. அவளை தூக்கிடு. இனிமே அவதான் நம்மளோட பேக்கப். இது வரைக்கும் என் கிரகங்கள் எனக்கு துணையா இல்ல, அதனால இனிமே எனக்கு நானே தான் துணையா இருந்துக்கணும். இந்த சிவா சக்தி விஷயத்துல எவ்வளவு பிளான் பண்ணாலும் சரி, எல்லா முறையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த முறை நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஏன்னா இந்த முறை நான் ஒண்ணு இல்ல, பல பேக்கப் பிளான்ஸ் பண்ண போறேன். இந்த தாக்குதல்ல சிவாவாலையும் சக்தியாலையும் பொழைக்க முடியாது. ஒருவேளை இந்த முறை நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, அது நீங்க செய்யற கடைசி தப்பா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதல்ல? சரிங்க மேடம். இந்த முறை நான் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி இருக்கேன் சிவா சக்தி. அதனால அதுல சாக நீங்க தயாராயிடுங்க. ஒரு சந்தோஷமான விஷயம், சிவா அப்புறம் சக்தி 2 பேருமே நல்லா இருக்காங்க. நன்றி கடவுளே. சக்தியோட வீட்ல இருக்காங்க. நன்றி கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க, என் குழந்தைகளை காப்பாத்திட்டீங்க. மந்த்ரா, அப்போ சக்தி? ஆமா ஆமா, சக்தியும் நல்லா இருக்கால. சொல்லுமா மந்த்ரா. சக்தியும் நல்லா இருக்கா, சிவாவும் நல்லா இருக்கான். 2 பேருக்கும் எதுவும் இல்ல. சக்தி வீட்டுக்கு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு சின்னதா ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதனால அழாதீங்க. சக்தி தப்பானவ, சக்தி தப்பு பண்றா, சக்தி நிறைய தப்பு செய்வா. இது எல்லாம் நான் கேட்டுட்டேன். ஆனா கேட்டது மட்டும் இல்ல, நீங்க சொன்னதை நான் நம்பிட்டேன். ஆனா சம்மந்தி, இப்ப உங்க பிள்ளைய பத்தி எங்க காதுல என்ன விழுது? இல்ல இல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கேக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புகை வருதுன்னா கண்டிப்பா நெருப்புங்கிறது இருக்கதானே செய்யும். என்ன கூத்துமா இதெல்லாம்? சொல்லுங்க. வீட்ல இருந்து கால் வருது, ஆனா அவ ஸ்கூல்ல இருப்பா. சக்திக்கு என் மேல அவ்வளவு என்ன வெறுப்புன்னு தெரியல.
நான் பாட்டுக்கு ரீமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். ஆனா எப்படிதான் என் மேல தேடி தேடி பழி போடுறாங்களோன்னு தெரியல. இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்காங்க. அட அந்த பொண்ணு யாரு எங்க இருந்து வந்தான்னு எனக்கு என்ன தெரியும்? அவ ஏதாவது டிராமா கம்பெனியை சேர்ந்தவளா என்ன? இல்ல ஏதாவது தெருக்கூத்து போடுற குரூப்ல இருந்து இவளை கூட்டிட்டு வந்தீங்களா? ஹலோ ஆர்வி, உன் பொண்ணு இப்போ ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கா? என்ன உளறிட்டு இருக்க? உன்னால நம்ப முடியலன்னா உன் போனை பாரு. அட கடவுளே! ஏய், உன் பொண்ணை இப்போ காப்பாற்றணும்னு நீ நினைச்சேனா இது வரைக்கும் எங்க ரஞ்சன் மேல போட்ட பழி எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லி அது எல்லாத்தையும் சிவாசக்தி மேல போட்டுரு. இல்லைன்னா உன் பொண்ணோட கதி அது கதி தான். டக்குன்னு வேலைய முடி. நீங்க எவ்வளவு வேணாலும் பொய்யே சொல்லுங்க, ஆனா நீங்க என் மேல போட்ட பழிய நிரூபிக்கவே முடியாது. அப்படியா? இங்க இருக்க இத்தனை பேரும் ஒரே ஆள் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. அதுல உண்மை இல்லாமையா இருக்கும்? நீ என்னையும் சக்தியையும் விட்டுரு. ஜோதி எதுக்கு உன் மேல இவ்வளவு அசிங்கமான பழிய போடணும்? அதுக்கு என்ன காரணம்? நீ சொன்னதுனாலதான் நான் என் பொண்ண சந்தேகப்பட்டேன். இப்ப உன் மேல பழி வந்திருக்கு, அப்ப உன்னையும் சந்தேகப்படணும்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, உங்களுக்கு தண்டனை டைரக்டா கிடைக்கும். நான் என் பொண்ணு 100 தப்பு பண்ணா கூட கண்டுக்காம விட்டுருவேன். ஆனா அவளுக்கு பட்டிருக்க காயம், இதை என்னால கண்டுக்காம விட முடியாது. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஜோதி மேடம், இப்ப சொல்லுங்க, எதுக்காக என் மச்சான் மேல இந்த பழிய போடுறீங்கன்னு? சொல்றியா? இல்லைன்னா நான் இங்க போலீஸை வரவழைச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி உன் மேல மான நஷ்டீடு வழக்கு போடுவேன். பர்மனண்டா உள்ள தள்ளிடுவேன். சொல்ல மாட்டேல்லம்மா. இப்ப நீ மட்டும் இல்லம்மா, இத உன் மொத்த குடும்பமும் அனுபவிக்கும். தேவையில்லாம அவளை மிரட்ட முயற்சி பண்ணாத, புரியுதா? நான் சொன்னது எல்லாமே போய்தான். நான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் போய்தான். ஜோதி, ஜோதி, நீ என்ன சொல்ற? ஒரு நிமிஷம்.
உன்னை இங்கே பொய் சொல்ல சொன்னது யாருங்கிற உண்மையை சொல்லு. சொல்லு. சிவாவும் சக்தியும் தான். நீ என்ன சொல்ற ஜோதி? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா ஜோதி, ஜோதி நீ என்ன பேசுற? நான் தான் சொன்னேன்ல, இது என் அக்காவோட கல்யாண வாழ்க்கை பிரச்சனை. என்னாச்சு ஜோதி? ஏன் பயந்து போயிருக்க? யாராவது உன்னை பிரஷர் பண்றாங்களா? இல்ல யாராவது பயமுறுத்துறாங்களா? ஏதாவது சொல்றாங்களா? என்ன பிரச்சனைங்கிறது முதல்ல சொல்லு. ஆமா ஆமா, நீ இவ்வளவு பயமுறுத்தி இருப்ப. அண்ட் ஐ எம் ஷியோர் பிரஷர் பண்ணது மட்டும் இல்லாம பணத்தையும் கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொல்லியிருப்ப, அதானே? நம்ம ஒரு வேலை பண்ணலாம் மாமா. அவங்களோட பர்ஸை செக் பண்ணுங்க. அதுவும் இப்பவே எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நான் இப்பவே பார்க்கறேன். இதான உன் பஸ்?